வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் இந்த காலகட்டத்தில் 8ஆம் வீட்டில் தான் இருக்கார். அப்போ 8ஆம் வீடுனா மறைவு ஸ்தானம்னு பேர். அப்போ மறைவு ஸ்தானம்னா ஒரு விதத்தில் பார்த்தா 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். சில நேரங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லங்ஸ் ஓரியன்ட் டிசீஸு இந்த மாதிரிலாம் மூச்சு விடுறதில் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதில் கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் குரு உங்களுடைய ராசியை பார்த்துட்டே இருக்கார். அப்போ நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்கறது, தைரியத்தை கொடுக்கறது. 5ஆம் வீட்டுக்குடைய குரு 7ஆம் வீட்டிலும் 7ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் 5ஆம் வீட்டிலும் சஞ்சாரம். அதில் 2 பேரும் பரிவர்த்தனை யோகம். அதில் சுக்கிரன் உச்சம். அப்போ என்ன அர்த்தம்னா, சுக்கிரன்னா லக்ஸரிஸ், ஹாப்பினஸ் இதை பற்றி சொல்கிறது. குரு 2 சுபர்கள், இவங்க பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. ஒருத்தர் 5 கூடையவர், ஒருத்தர் 7 கூடையவர். அப்போ என்ன, நம்ம தொழில் மூலதனங்கள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு இவங்களால் நமக்கு நிறைய நன்மைகள். ஒரு சில நேரங்களில் சில பிரபல யோகம் சொல்லலாம். அதை ஒரு ஃபேமஸாகிறது, ஒரு இடத்துல உங்களை ப்ரைஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஏற்படும். அதே போல் ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப்னா, அதாவது நீங்கள் பெண்ணா ஹஸ்பண்டு, நீங்கள் ஆண்னா ஒய்ஃபு, அவர்களால் நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும்னு அர்த்தம். ஏன்னா 7 கூடையவன் உச்சமாக இருக்கிறான். அப்போ 5 கூடையவன் 7 அப்படின்னா 5ன்னா மனம். அப்போ உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்போ குரு அப்படின்னு சொல்லும்போது அவர் புத்திரக்காரகனாகவும் ஆகிறார். அப்போது குழந்தைங்க அப்ராட் போகிறது, படிப்பில் அவங்க எக்ஸல் பண்ணுறது, அவங்களால எனக்கு பெரிய அளவு மனசில் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அது இந்த காலம்தான். அப்படி பார்க்கும்போது இப்போ நடக்கக்கூடிய காலம் உங்களுடைய மூட மாத்திர காலம். அதை எதிர்பாராத சந்தோஷங்கள், மன நிறைவு இதையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலம். பல நாட்களாக மனசில் சில மன கிளேசங்கள் இருக்கலாம். இது நடக்கலை, அது நடக்கலை, இது எப்படி அப்படின்னு. அது மாறும். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனின்னு பேர். இந்த அர்த்தாஷ்டம சனி குறிப்பாக 6ஆம் வீட்டை பார்த்துட்ருக்காரு. அப்போ நமக்கு எதிரிகள், உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? அந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அதை மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு பல நன்மைகள் ஏற்படும் பொழுது ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. அதாவது நம்மளோட சூழல் ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லை, அப்படியே போகுதுன்ற நிலை மாறி ஏகப்பட்ட டெவலப்மெண்ட். அப்போ வெளிநாட்டு பயணம் உண்டு. திடீர்னு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் உங்களை திடீர்னு வந்து பார்க்கறது, அதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. மொத்தத்தில் இந்த ஒரு காலம் எப்படி இருக்குன்னா, திடீர்னு ஒரு எனர்ஜைசர் மாதிரி, ஒரு டானிக் சாப்பிட்டு உடம்புல சக்தி வர மாதிரி, ஒரு புத்துணர்ச்சி வருவது போல் ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலம். சில நேரங்களில் இந்த தியானம், தவம் இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு உங்கள் ராசிநாதனான செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கும்போது சொல்லுவாங்க, அதில் ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு ஏற்பட்டதுன்னு. அது ஏற்படும். ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் ஒரு புழக்கம்ன்றது ஒரு 100 ரூபா அப்படின்ற இடத்துல 200 ரூபா புழக்கம் வரும். நிறைய ரொட்டேஷன் இருக்கும். நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ளோ இருக்கும். மனசுக்கு ஆசைப்பட்ட சில விஷயங்களை நம்ம வாங்கிறதுக்கான வழிமுறைகள் திறக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு காலத்தில் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள், இந்த நல்ல மாற்றங்கள் என் மனதுக்கு நிறைவை தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது, நான் புத்துணர்ச்சி பெறுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் தான். ஸோ இதுக்கான ஒரு காலகட்டம் சிறப்பாக அமைகிறது உங்களை பொறுத்த வரைக்கும். வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.